உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து பேங்க்ல வச்சிருக்கீங்களா, அது வந்து மேபி உங்களோட டைமண்ட் ஃபண்டா இருக்கலாம், இல்ல உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டா இருக்கலாம். ஓகே, எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம தொடக்கூடாது. பட் அது உங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒதுக்கி வச்சிருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க, எத்தனை வருஷம் பேங்க்ல இருந்தா கூட நம்மளுக்கு வந்து லாபம் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். பிகாஸ் பேங்க்ல கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க வந்து இபிஎஃப்ல வச்சிருந்தீங்கன்னா எஸ் உங்களுக்கு 5.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் இருந்தாலும் கோல்டோட நீங்க கம்பேர் பண்ண போதுங்க, அது ரொம்பவே கம்மிங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்பு வந்து கோல்டு வந்து உங்களுக்கு பெர்மனண்டா 10% ப்ராஃபிட் வந்து கொடுக்க இருந்துச்சு. பட் இப்ப ஒரு 3 வருஷம் 6 வருஷத்து இந்த கேப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2010க்கு மேல இருந்து 2019, அதாவது கோவிட்க்கு வந்த அப்புறத்துல இருந்துங்க கோல்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா டிராஸ்டிக்கா ஏறிக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா கோல்ட் பிரைஸ்ங்க 57% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கம்பேர் டு ஜனவரி அன்டில் நவ் அக்டோபர். ஓகே, ஸோ இந்த வருஷம் ஏண்ட்குள்ள கோல்டோட பிரைஸ் வந்து 600 எட்டிரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது இந்த வருஷம் ஏண்ட் இல்லை, இந்த மாசம் ஏண்டுக்குள்ள கூட வந்துடும் போலுக்கு. ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ண வேணாங்க. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து காசை க்ரோ பண்ண வைக்கணும். காசை பேங்க்ல தூங்க விடாதீங்க. உங்க காசு உங்களுக்காக உழைக்க வைங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசை சேமிப்பு பண்றீங்க, ஆனா அந்த காசு பேங்க்ல என்ன பண்ணுது, தூங்கிட்டு இருக்கு. இல்லைனாக்கா அந்த காசை எடுத்து நம்ம பேங்க் தான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் அந்த காசை போட்டு வைக்கிறீங்க. ஸோ உங்க காசு உங்களுக்காக வேலை செய்வீங்க. கோலா நீங்க கன்வெர்ட் பண்ணி வைக்கும் போது போன வருஷம் 250 கிராம் வாங்கினவங்க 94,000 வெள்ளிக்கு வாங்கினாங்க. பட் இன்னைக்கு 150,000 வெள்ளிக்கு 1,50,000 வெள்ளிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க 250 கிராம். ஸோ என்னங்க வெயிட் பண்றீங்க? கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்பு பண்ணலாம். அக்கௌண்ட் கேப்ல மினிமம் 100 வெள்ளியில இருந்து கோல்டு சேமிப்பு ஆரம்பிக்கலாம். என்னை தொடர்பு கொள்ளுங்க. மேல விவரத்தை நான் ஷேர் பண்றேன். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.